ஹரஹர சங்கரா, ஜெய ஜெய சங்கரா. எல்லோரும் எப்படி இருக்க? குட் மார்னிங், காலை வணக்கம். இன்றைக்கி என்ன சமையல் என்ன பண்ணுறாங்க மாமி சொல்லுவா. எப்படி பண்ணுறாங்கிறத எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. வாழைத்தண்டு கறி பண்ணுறேன். சரி, வாழைத்தண்டு கறி பார்த்தலாம் நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கு மாமி அரும்பா நறுக்கியிருக்கா. அப்படி தான் நறுக்கணும், பொடி பொடியாக. எப்படி நறுக்கியிருக்கா காமிக்கிறேன். வாழைத்தண்டு கறி நல்ல தண்டாக வாங்கி இலசாக இருந்தது. வாங்கி தண்டு, கடுகு, உளுத்தம் பருப்பு, மிளகா வத்தல் தாளிச்சிருக்கேன். இந்த பாசி பருப்பு ஊற வச்சுருக்கேன், அதை போட போகிறேன் புழிஞ்சு. உளுத்தம் பருப்பு சேர்ந்த ஒன்று. அந்த பக்கம் சாம்பார் வைக்கிறேன். வெண்டைக்காய், கத்திரிக்காய், புதுசாக வாங்கி அந்த வெண்டைக்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வைக்கிறேன். போட்டு சாம்பார் வைக்க போகிறல. ஆமாம். இந்த வாழைத்தண்டிலே பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு பேர் என்ன சொல்லுவாள்? கோசுமல்லி. எலுமிச்சம்பழம் முடிஞ்சு கடுகு தாளித்து 2 உப்பு போட்டு எடுத்து காமிக்கும். கோசுமல்லி பார்த்தலாம். இதில் வந்து என்ன பண்ணுவோம்னாக்கா எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து இது மாதிரி எலசாக இருக்கும். இந்த எலசாக வந்து விட்டாக கட் பண்ணி இது எலுமிச்சம்பழமும் உப்பு போட்டு கடுகு தளிச்சிருக்கா. இது உடம்புல வெறுமனா சாப்பிட்டாலே உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதெல்லாம் பழைய காலத்து டிஷ்ஷு. இது பாசிப்பருப்பு புழிஞ்சு போடுறேன் கறிக்கு. வாழைத்தண்டு கறி பண்ணுறேன். அதுக்கு பாசிப்பருப்பா? ஆமாம். நான் ஊற வச்சுட்டு அப்படி புழிஞ்சுட்டு போடணும். கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகா வத்தல். ஒன் பை ஒன்றா போடுறோம். நான் இந்த இப்படி போடுறதுலேயே அது வெந்துடும். அந்த பாசிப்பருப்பு நல்லா மலர்ந்துட்டு வெந்துடும். தனியாக வேக வைக்கணுங்கிறது கிடையாது. ஊற வச்சுட்டோம்னா ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்துடும். இப்போ வாழைத்தண்டை போடுறேன் கறிக்கு. வாழைத்தண்டை கறிக்கு இப்படி நறுக்கணும். ஆனால் வாழைத்தண்டை மோர் கூட்டுக்கு கொஞ்சம் பொடியாக நறுக்குவா. அது செய்கிற போது காமிக்கிறோம். உடம்புக்கு நிறைய ஃபைபர் இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாழைத்தண்டு சேர்த்துக்கிறது உடம்புக்கு நிறைய அந்த ஃபைபர் இருக்கிறதுனால கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கலாம். வாரத்துக்கு ஒரு தடவை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணியும் கொஞ்சம் மோர் ஊற்றி நல்லா ஒரு 3/4 இதுக்கு தண்ணி ஊற்றிட்டு 2 கரண்டி மோர் ஊற்றி நறுக்கி போட்டுட்டேன் இந்த வாழைத்தண்டை. கருக்காமல் இருக்கவா? ஆமாம், கருக்காமல் இருக்கிறதுக்கு. 2வது கத்தியில் எனக்கு நறுக்க வராது. எனக்கு அருவாமனை தான் வரும். எனக்கு நறுக்கிறதுக்கு கத்தியிலங்கிறது எனக்கு வரவே வராது எனக்கு. அதனால் நான் அருவாமனையில் உட்காந்து நறுக்கினேன். இவ்வளோ நேரம் உட்காந்து நறுக்கி எடுத்துன்னு வந்தேன். பாசிப்பருப்பு ஊற போட்டு போய் கிடுக்கிடுன்னு நறுக்கின்னு வந்துட்டேன். 2 தண்டையும் போய் நறுக்கின்னு வந்துட்டேன். மோரில் ஊற வச்சுருக்கேன். கொஞ்சமாக புளிச்ச மோர் ஊற்றி ஊற வச்சுருக்கேன். புளிச்ச மோரில் எந்த மோர் வேணாலும் ஊற்றலாம். இன்னி மோர், நேத்தி மோர் எது வேணாலும் ஊற்றலாம். ஆனால் கொஞ்சமாக ஊற்றிக்கணும். அவ்வளோ கையை வச்சு வடிகட்டி இது பண்ணிவிடுவா. எடுத்துருவோம் வாங்கி. எடுத்துட்டேன். இது இப்போ போட்டாச்சு. நீ எவ்வளோ நாழியாகுமா? நல்லாவே மூடி வச்சுருவீங்களா? ஆமாம், இப்போ இதை மூடி வச்சுருவேன். கொஞ்சம் லைட்டாக பெருசு பண்ணிவிட்டு இது நல்லா மூடி வச்சுருவேன். மூடியை போட்டு நல்லா மூடி வச்சுருவேன். அவ்வளோதான். அப்பப்போ கிளறி விடணும். ஸோ கோஸ்மல்லி இப்போ சாம்பாருக்கு வந்து இது தயார் பண்ண போகிறோம். கடுகு போடுறேன் இதுக்கு சாம்பாருக்கு. எண்ணெயும் கொஞ்சோண்டு நெய்யும் ஊற்றிருக்கேன். அதில் வெந்தயமும் பெருங்காய கட்டியும் போடுறேன். வெந்தயம் செவந்ததும் பெருங்காயமும் இது பண்ணதுக்கப்புறம் இந்த வெண்டைக்காய், பச்சை மிளகாய், குட்டியாக கத்திரிக்காய், கொஞ்சமாக கருவேப்பிலை சாம்பாருக்கு. உப்பு இனிமேதான் அதெல்லாம் இனிமேதான் நல்லா இது பண்ணுவோம். நல்லா இருக்குது. வதங்கி கட்டுவோம். அப்புறமா புளியை கரைச்சி வச்சுருவோம். காமிக்கிறேன்.
புளிஜலம் கரைச்சி ஊற்றிருக்கேன். இதுக்கு இந்த சாம்பாருக்கு உண்டான உப்பு போடுறேன். நல்லா கொதிக்கணுமா? நல்லா கொதிக்கணும். காயாவது வதக்கிட்டேன். இந்த புளியில் காய் வந்தால் அதோட சத்து முழுசாக கிடைக்குமா டாக்டர்ஸ் எல்லாம் சொல்கிறா. சாம்பார் பொடி போடுறோம். ஆமாம். ஒரு சில பேர் புளியில் வேகாதுங்கிற அதெல்லாம் எதுவுமே கிடையாது. புளி ஜலத்தில் சூப்பராக வந்துடும் கத்திரிக்காய் வெண்டைக்காய்லாம். அதாவது கடுகு வெந்தயம் பெருங்காயம் தாளிச்சுட்டு நீங்கள் இது மாதிரி போட்டீங்கன்னா சூப்பராக வெந்துடும் கத்திரிக்காய் வெண்டைக்காயெல்லாம். இதுதான் கொதிக்கட்டும். நல்லா கொதிக்கணும். சரி, குழம்பு கொதிச்சுட்டு இருக்கு. இங்கே மாமி பொஸ்குன்னு படுத்து வைக்கல, அப்படி போட்டது எப்படி எல்லாம் வெந்து போய் கீழே இறங்கிடுச்சு. இன்னும் உப்பு போடலை. இனிமேல் தான் உப்பு போடணும். அதுக்கு உப்பு இனிமேல் தான் போடுவேன். கொஞ்சம் வேகணும். வெந்ததுக்கப்புறம் போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் வேகணுமா? இன்னும் நல்லாவே வேகணும். தண்டு நல்ல அருமையான தண்டு. அடித்தண்டாக வாங்கினா மாமி, அடித்தண்டாக கேட்டு வாங்கி ஆனால் கொஞ்சம் மீடியமாக தான் வைப்பேன். ரொம்ப பெருசாக வைக்க மாட்டேன் நான். என்னது கறி பண்ணுறதாவது எதுவாக இருந்தாலுமே கொஞ்சம் மீடியமாக வச்சு தான் பண்ணுவேன். அதனால கொஞ்சம் லேட்டு தான் ஆகும். பெருசாக வச்சுட்டோம்னா அது ஆகிடும், ஆச்சாச்சுன்னு ஆகிடும். பட் நல்லா வேகணும். அடுப்பை சொல்லல, அடுப்பு தான். சரி, நூறு வேகட்டுமா? ஆமாம். குழம்பு இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் பருப்பு விடுதல. ஆமாம் ஆமாம். இந்த பருப்பு ரெடியாக வச்சுருக்கேன். கடந்து ரெடியாக வச்சுருக்கேன் பருப்பு. இந்த இதுக்கு போடுறதுக்கு தேங்காய் திருவி வச்சுருக்கேன் கறிக்கு போட. இது வந்து வாழைத்தண்டு கறிக்கு வச்சுருக்கேன். குரியரில் வரவழைச்சேன். பழனி நெய் காய்ச்சி வச்சுருக்கேன். திருச்சி நெய். ஆமாம். நல்லா கொதிக்கணும். காயெல்லாம் வெந்துடுத்து பாருங்க. எல்லாம் காய் மாதிரி கொண்டு எல்லாருமே கொரியரில் அனுப்பிச்சிடுறாங்க. இது நல்லா காய் வந்திருக்கா? நல்லா வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் கரெக்டாக இருக்கும். வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம். இந்த கத்திரிக்காய் 60 ரூபா, கொரியருக்கு என்ன போகிறது? ஒரு 10 ரூபா கூட வரப்போகிறது, 70 ரூபா வரப்போகிறது. நம்ம இங்கே 80 ரூபா, 120 ரூபா, 100 ரூபாய்க்கு மேலே வாங்குறதுக்கு இது எவ்வளோ சீப்பு. அதனால் நாங்கள் தான் வரவழைச்சி சாப்பிட இது பண்ணிகிட்ருக்கோம். விநாயகர் கழிச்சிக்க ஆரம்பிக்கிறோம். வெந்துடுத்தா? வெந்துடுத்து. இன்னும் கொஞ்சம் உப்பு போடணும். உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் வைக்கணும். போய் போடணும். உப்பு போடணும். அதான் உப்பு போடணும். தண்ணி தெளிச்சு. என்ன இந்து உப்பா? இது குழம்புக்கு பருப்பு போடுறேன். பருப்பு போட போகிறோம் மாமி. இன்னும் தண்ணி தெளிச்சோம்னா ஆமாம். அது ரெடி ஆகட்டும். கடைசியாக தேங்காய் போட்டு இறக்கணும். கத்திரிக்காய் சாம்பார் பண்ணலாம். கத்திரிக்காய் நேற்றுக்கு ராத்திரி கறி பண்ணி காமிச்சோம். பொடியாக இருந்தது. இது மாதிரி சின்னதாக இருந்தது. பிஞ்சு கத்திரிக்காய். அதே போல் இதையும் சாம்பாரில் போட்டுக்கிறதும் அதெல்லாம் பிஞ்சு கத்திரிக்காய். அதெல்லாம் இதுவும் பிஞ்சு கத்திரிக்காய் தான். வெந்து போச்சு நல்லா. ரசம் வாங்கி பண்ணலாம். கத்திரிக்காய் என்னமோ சொல்லுவாள், இது என்னது, கத்திரிக்காய் போட்டு பிட்டில் இந்த மாதிரிலாம் ஏதாவது போட்டு செய்யலாம். அதுதான்
அவ்வளோதான். கறி தேங்காய் போட்டால் கறி முடிஞ்சு போயிடுது. சாம்பார் ஆகிடுது. சாம்பார் கொஞ்சம் கொதிக்கணும். சரி, கொதிக்கட்டும். சாம்பார் கொதிக்கிறது. நான் கொத்தமல்லி போடுறேன் சாம்பாருக்கு. கொத்தமல்லி பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன். கொத்தமல்லி போடுறேன். வாழைத்தண்டு கறிக்கு தேங்காய் போடுறேன். தேங்காய் திருவி போட்டிருக்கா மாமி. வாழைத்தண்டில் வந்து கோஸ்மல்லி பண்ணலாம், வாழைத்தண்டு கறி, வாழைத்தண்டு மோர் கூட்டு, அப்புறம் வேறு என்ன பண்ணலாம் வாழைத்தண்டில்? சில பேர் சாம்பார் கூட வைக்கிறேங்கிறா. சாம்பார்? ஆமாம், வைக்கிறாங்கிறா ஒரு சில பேர். அவ்வளோதான், கறி எடுத்து. ஸோ இன்றைக்கி சமையல் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வாழைத்தண்டு கறி, கத்திரிக்காய், வெண்டைக்காய் சாம்பார், வெண்டைக்காய் சாம்பார் எல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்க. தயிர் சாதம். ஸோ இதான் இன்றைக்கி வந்து எங்கள் இடத்துல மீனும். மாங்காய் வாங்கியிருக்கோம். மாங்காய் வந்து வாங்கினது அது மெந்திய மாங்காய் போட்டிருக்கோம். ஸோ இதான் இன்றைக்கி. எல்லாம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விடாமல். தேங்க்யூ வெரி மச். பாய்.